குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது தை பொங்கலில் சகல ஐஸ்வர்யம் பெற சூரிய பகவானை இப்படி வழிபடுவோம். தை மாதத்தின் முதல் நாளில்தான் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றுதான் சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிப்பார். இதனால்தான் பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி என்றும் அழைப்பதுண்டு. மார்கழி மாதம் வரை தெற்கு திசையில் பயணித்து வந்த சூரியன் தை மாதம் முதல் வடக்கு திசையை நோக்கி நகர்வார். இந்த காலத்தை உத்திராயண புண்ணிய காலம் என்பார்கள். சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமாக உத்திராயண காலம் உள்ளது. இது தேவர்களின் பகல் பொழுதாகும். பொங்கல் வைப்பதிலும் சில விரத விதிமுறைகள் மற்றும் வரைமுறைகள் இருக்கின்றன. பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு வீட்டு வாசலில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பொங்கல் வைக்கும் இடத்தில் சாணத்தால் மொழுகி கோலமிட்டு காவி பூச வேண்டும். அரக்கு நிறம் துர்க்கா தேவிக்குரியது. துன்பங்கள் விலகி மங்கள வாழ்வும் இன்பமும் நிலைக்க காவி பூசப்படுகிறது. அந்த பகுதியை மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். பின்னர் குத்து விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும். விநாயகரை முதலில் மனதில் நினைத்து இஷ்டதெய்வங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு புதுப்பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மாவிலை கட்ட வேண்டும். பானையின் மேல்புறத்தில் திருநீரை குழைத்து 3 இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட வேண்டும். பானைக்குள் பசும்பாலும் நீரும் விட்டு நிரப்பி தூபதீபம் காட்டி கற்பூர தீபத்தினால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பற்ற வைக்க வேண்டும். பின்னர் வீட்டில் உள்ளவர்கள் சூரியனை வணங்கி இஷ்டதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பானையை பக்குவமாக தம் கைகளால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும் போது பச்சரிசியை இருகைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய்விளம்பினை 3 முறை சுற்றி பானையில் இட வேண்டும். நகரத்தில் இருப்பவர்கள் வெங்கல பானையில் பொங்கல் வைக்கலாம். பொங்கிய பொங்கலை 3 தலைவாழை இலையில் வைத்து பழங்கள் கரும்பு முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து தூபதீபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். தீபாராதனை காட்டும் போது குலதெய்வத்தையும் மூதாதையர்களையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு இந்த மந்திரத்தை 16 முறை சொல்ல வேண்டும். மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ஆதித்ய தேவாய சகல ஜீவ விருத்தி கராய தேகிமே ஐஸ்வர்யம் நித்யம் தேகிமே சுவாஹா. பின்னர் அனைவருக்கும் பொங்கலை கொடுக்க வேண்டும். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு சூரிய பகவானை வழிபட வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலில் இணைவோம். வாழ்வில் வளம் பெறுவோம். சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.